முதல்ல கடாயை நல்லா காய வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டால் போதும் இதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போடணும். போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் போடணும். துண்டு துண்டாக நறுக்கி வச்ச வெங்காயம் போடணும். 2 பச்சை மிளகாய் துண்டு துண்டாக நறுக்கி வச்சது போடணும். அது போட்டு ஒரு கரண்டியில் வந்து நல்லா பரட்டி விடணும். வதக்கி விட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் நல்லா பதத்துக்கு வரும். பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஈரல் போட்டு நல்லா கிளறி விடணும். இந்த ஈரலோட கலர் வந்து இது இப்படி மாறுதில்ல, இப்படி டிஃப்ரெண்ட்டாக மாறணும். இப்படி மாறினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். அது வந்து மஞ்சத்தூள் வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடணும். ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு அப்படியே ஒரு 2 செகண்ட் அப்படியே விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். அந்த ஈரலில் வந்து அந்த உப்பு நல்லா உரைக்கிற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டுனே இருக்கணும். நல்லா பெரட்டி விட்டால் தான், நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். அதனால் நல்லா பெரட்டி விட்டால் தான் மஞ்சள் தூள் இதில் போய் நல்லா சேரும். அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பெரட்டி விடணும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பதத்துக்கு வர மாதிரி நல்லா பெரட்டினே இருக்கணும். பெரட்டிட்டு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடணும். நான் அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு வேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், மிளகாத்தூளும் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தட்டு எடுத்து அது மேலே வந்து மூடி வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனாக்கா 10 மினிட்ஸில் அது நல்லா வெந்து போயிடும். தட்டை எடுத்துட்டு கிளறி விட்டோம்னாக்கா வெள்ளை சாதத்துலேயும் கலந்து சாப்பிடலாம், ரசத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு